நம்மளோட அதான் நம்மளோட கம்பெனியோட வளர்ச்சியை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாரு. அதில் உங்களோட டெடிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரதர் சூப்பராக சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் எந்த கம்பெனிக்கும் பண்ண முடியாத ஒரு விஷயம் நம்பர் 1 என்ன? நம்பர் 1 என்ன? ஃப்ரீ கோர்ஸ். சரி, ஃப்ரீ கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை நம்ம வேல்யூ இல்லாமல் ஆக்காம அது ஒரு கோர்ஸ், அதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் நம்ம சார்ஜ் பண்ணுறதில்ல. நம்பர் 1. நம்பர் 2, என் கோர்சஸை ஜாயின் பண்ணி என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி உங்களை கேபிட்டல் 0 ஆயிடுச்சுன்னா அந்த கேபிட்டல் ஃபுல்லாக யார் தரா? யாராவது இங்கே சொல்லியிருக்காங்களா? நம்ம மட்டும்தான் இங்கே சொல்கிறோம், வேற யாரும் சொல்ல முடியாது. தில் இருந்தால் எந்த தொட்டு சொல்ல சொல்லுங்க, எவனாலும் சொல்ல முடியாது, நான் சொல்லுவேன். அதுதான் ரியாலிட்டி, அதுதான் ட்ரூ. ஸோ இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியை நம்ம கொடுக்கலாம். ஆனால் இங்கே ஒரு டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக் அப்படின்னா, நீங்க ஃபீஸே இல்லாம கோர்ஸ் சொல்லித்தரேன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க, பட் என்ன பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட கேபிட்டலும் இல்லை. எனக்கு ஃப்ரீன்னு சொன்னா ஒரு பேட்சுக்கு 1000 என்கொயரி வருது. சீரியஸ்லி ஐ அம் ஃப்ராங்க்லி சே 1000 என்கொயரி வருது. பட் என்னால் 1000 பேருக்கு கோர்ஸ் கொடுத்து இருக்க முடியுமா? இட்ஸ் பாசிபிள். 1000 பேருக்கு ஒரே கிளாஸ்ல என்னால் கோர்ஸ் சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ யாரு உண்மையா ட்ரேட் பண்ணவங்க, யாரு உண்மையா ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், யாரு உங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு மட்டும் என்னோட கோர்ஸை கொடுக்கலாமே. கேபிட்டல் இல்லையா? தாராளமா போயிட்டு ஒரு கம்பெனில உங்க சேலரி எம்ப்ளாயா இருங்க, இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா இருங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்க. நீங்க ட்ரேடிங்குள்ள வரீங்க அப்படின்னா அந்த மணி உங்க லைஃப் அஃபெக்ட் பண்ணக்கூடாத மணி இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். உங்க லைஃப்ல நீங்க ட்ரேடிங்ல லாஸ் பண்றீங்க அப்படின்னா, அது உங்க லைஃப் அஃபெக்ட் பண்ணவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அந்த மணி வேணுங்கிறத நான் லாஸ்ட்ல என்னோட ஸ்பீச் முடிக்கும்போது நான் சொல்லுவோம், உங்களுக்கு அது புரியும். ஃபர்ஸ்ட் திங், இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, be a successful trader. 2025 இருக்கணும்னா நான் என்னத்தை ஃபாலோ பண்ணணும்? நான் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு அதை பற்றின எஜுகேஷனோ அதை பற்றின லேர்னிங்கோ இருந்தாதான் உங்களால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். எங்கே பார்த்தாலும் எந்த யூடியூப்ல பார்த்தாலும் லேர்னிங். நீங்கள் எந்த யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இப்போ ட்ரேடிங் வீடியோ நிறைய இருக்கு. ஆமாவா இல்லையா? நான் ஏன் ஒரு மென்டார் சூஸ் பண்ணணும்? ஏன் மென்டார் சூஸ் பண்ண யாராச்சும் சொல்லணும்? சீக்கிரமாக கற்றுக்கணும், நல்லது வேலை. நிறைய லேர்னிங் கண்டென்ட் இருந்தாலும் உங்களால் கற்றுக்கிறது கண்டிப்பாக 3 வருஷத்துல 4 வருஷம் வரைக்கும் ஆகுமா? உண்மையா சொல்றேன். யூடியூப்பை மட்டும் பார்த்து கற்றுக்கணும்னா 3 4 வருஷம் ஆகும். பட் நான் ஷார்ட் டைம் டூரேஷன்ல நான் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மென்டார் வேணும். ஏன்னா ஒரு மென்டார் தான் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் செதுக்குவாங்க. உங்களை என்ன பண்ணுவாங்க? செதுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், உங்களோட மைண்டுக்கு என்ன நாலேஜ் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். டவுட்டே கேட்க மாட்டாங்க. ஃப்ராங்கா சொல்றேன், டவுட்டே கேட்க மாட்டாங்க. ஏன்னா பேட்ச்ல இருக்கவங்க நிறைய பேர் இங்க வந்துருப்பீங்க. டவுட் கேட்கறது அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனா இருக்கும். கேளுங்க நான் மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருப்பேன். என்னப்பா டவுட் கேளுங்கப்பா, என்னப்பா டவுட் கேளுங்க, இதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா ஃப்ரீ கோர்ஸ் ட்ரேட் இருக்கும்போது ரியல் மணி அடி வாங்கும் போது என்ன பண்ணுவாங்க? சார் லாஸ் ஆயிட்டேன், ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு சார், இங்க பெருசா லாஸ் ஆயிட்டேன். நீ என்ன தப்பு பண்ண? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ண மட்டுமே ஒர்க்கட்டு. புரியுதுங்களா? நம்ம கொட்ட போது கிடையாது. பட் அந்த தப்பை அவங்க புரியுதாங்க. நான் இந்த தப்பு பண்ணதுனாலதான் லாஸ் ஆனேன். அந்த லாஸ் அந்த ஒரு நிமிடம் உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோம். ஏன்னா ரியல் மணி, மணி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அதோட வலி வேதனை புரியும் போது அன்னைக்கு நான் எடுக்கிற கிளாஸ் உண்மையா சொன்னேன், எத்தனை நாள் மறக்காது. அன்னைக்கு எடுக்கிற கிளாஸ் உண்மையா சொல்லுங்க, ஃப்ரீ கிளாஸ் உள்ளவங்களுக்கு அன்னைக்கு லாஸ் ஆகி அந்த கிளாஸ் எத்தனை பேருக்கு எந்த அளவுக்கு வேல்யூபிளா இருந்துச்சு சொல்லுங்க, கேட்டு கொடுங்க. ஃப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட் அங்க பாருங்க, உண்மையா சொன்ன அந்த வலி உண்மையிலே அவ்வளவு பெரிய லேர்னிங் கொடுக்கும். அந்த ஒண்ணுக்காக தான் ரியல் மணியோட இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க வேணும்னு சொன்னது. அந்த ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. வேற எதுக்காகவும் நாங்க கேட்கல. நான் சொன்னேன், லாஸ்டா உங்களுக்கு புரியும் சொன்னேன். நம்பர் 1. நெக்ஸ்ட் லேர்னிங்கை தாண்டி பிராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி 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 மஸ்ட். அது எந்த ஒரு காரணம் சரி. ஃபார் எக்ஸாம்பிள்,
எனக்கு ஓப்பனாக சொல்லட்டும் அப்படின்னா 2021க்கு முன்னாடியே எனக்கு காரே ஓட்ட தெரியாது சீரியஸ் தான். ஆனால் 2021 நான் கார் ஓட்ட கற்றுக்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிறேன். ஓப்பனாக சொல்கிறேன், கார் ஓட்ட ஸ்டார்டிங்கில் 30-40 ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தேன். 30 அப்படி இல்லாட்டி 40 ஸ்பீடில் தான் போனேன். 2022 ஆச்சு, 2023 ஆச்சு, 2024 120 கிலோமீட்டர் பைபாஸில் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரேன். என்ன நீங்கள் 3 வருஷத்துல என்னோட சேஞ்சஸ் என்ன ஆயிருக்கு? என்னோட சேஞ்சஸ் எப்படி இருக்கு? 30-40 ஸ்பீடில் ஓடிட்டு இருந்தேன்னா இப்போ 120 ஸ்பீடில் வரதா? அது ரீசன் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி 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 மஸ்ட். நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஜீரோ மட்டும்தான். இன்னைக்கு நான் ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு நாளைக்கு நான் ப்ராஃபிட் பண்ணுவேன்னு சொன்னால் சத்தியமாக முடியாது. நான் ஆணித்தனமாக சொல்கிறேன், இந்த இடத்துல அடிச்சே சொல்கிறேன், உங்களால் முடியாது. ட்ரேடிங்கிற ஒரு கலை. ட்ரேடிங்கில் நான் ஆன் பண்ணணும். நான் இப்போ நல்லா ஆன் பண்ணனா என்னோட 10 வருஷம் உழைப்பு. 10 வருஷம் உழைப்பு. நீங்கள் நினைக்கலாம், நான் நசீப் 5 லட்சம் வீடியோ போடுறாரு, 10 லட்சம் வீடியோ போடுறாரு, இவ்வளோ ப்ராஃபிட் பண்ண வீடியோ போடுறாரு. போன மாதம் எத்தனை பண்ணேன்? 30% ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருந்தேன். ஆமாவா இல்லையா? 30% பண்ணினா நான் 30% பண்ணுறேன்னா உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் நான் ரிஸ்க் எடுத்தது பார்த்தீங்கன்னா 1% தான். 1% ரிஸ்க் எடுத்து ஃபஸ்ட்டு 5% ப்ராஃபிட் பண்ணேன், அதுக்கப்புறம் 10% பண்ணேன், அதுக்கப்புறம் 10% பண்ணுவோம் 5% ரிஸ்க்காக எடுத்தேன். நான் கேபிட்டல் ரிஸ்க் எடுத்து நான் என்ன பண்ணுவேன்? யோசிப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடர் அப்படின்னா ப்ரொடெக்டிங் மை கேபிட்டல். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிப்பீங்க. இல்ல எனக்கு கேபிட்டலே போனா பிரச்சனை இல்லை அப்படின்னா ஸ்ட்ராங்கா சொல்றேன், யூ ஆர் a loser. எந்த ஒரு ட்ரேடர் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் சொல்லுங்க, இனிமே உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ட்ரேட் பண்ண முடியும். ட்ரேட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. அந்த லேர்னிங் ஸ்டேஜ் உங்களுக்கு ட்ரேடிங்ஸ் கொடுக்கணும். டைம் அப்படிங்கிறது என்னது? இன்னைக்கு போனா நாளைக்கு வராது, இன்னைக்கு போனா நாளைக்கு வராது. இந்த ஒரு நிமிஷம் போச்சுன்னா நாளைக்கு அந்த ஒரு நிமிஷம் வராது. ஆனா என்னோட ஸ்கில் நல்லா இருக்கு, நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், பட் எல்லாமே பண்ணேன். ஆனா எனக்கு விட்ரால சில டைம் யூஸ் வருது. அது யாருக்கு யாருக்கு நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க? நோ ஒன். பட் நாங்க டாலர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஆக்சுவலி நாங்க டாலர்ஸ் அப்ரோச் பண்ணல, டாலர்ஸ் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அப்ப ட்ரேடிங் வளர்ச்சி பாருங்க. We never approaching any brokers, but that broker approaching me. சீரியஸா சொல்றேன், காலத்தோட கலாப் பண்றதுப்ப நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன், இவங்க கூட கலாப் பண்ணலாமா வேணாமா. நான் கிட்ட 10-15 சிட்டிங் உட்காந்துருப்போம் இவங்க கூட கலாப் பண்ணும்போது. இவங்களோட ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கு? இவங்க ப்ராப்பரான டெபாசிட் தருவாங்களா, ப்ராப்பரான விட்ரால் தருவாங்களா, என்னோட கேபிட்டல் கூட என் கேபிட்டலுக்கு பங்கம் பண்ணிடுவாங்க. ஏன்னா என்னை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கான சப்போர்ட்டிங் உடனே நமக்கு எனக்கு தேவை 5 சப்போர்ட்டிங் ஃபேக்கல்ட்டி எனக்கு தேவை. நாங்கள் வச்சிருந்தோம் டிமாண்ட். என் கிளைண்ட்டுக்கு இப்படி சொல்லிட்டு ப்ராசஸ் முடியணும், இப்படி சொல்லிட்டு எல்லா ப்ராசஸும் முடியணும். இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, டெபாசிட்லையோ இல்லை விட்ராவலையோ இல்லை டெக்னிக்கல். ஏன்னா நிறைய பார்ப்பீங்க, நிறைய இன்ஸ்டாகிராம்லையோ யூடியூப்ல என்ன பண்ணாங்க, என் ஐடியில் வந்து ஜாயின் பண்ணுங்க சொல்றாங்களா? நீங்க அவங்க ஐடியில ஜாயின் பண்ணீங்கன்னா சப்போர்ட் யாரு கொடுப்பா? ரெகுலேஷன் வாங்குறதுக்கு அவ்வளோ டஃப் பீரியட். யூகே ரெகுலேஷன்ல மார்க்கெட் மேக்கரா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அதனால லிக்விடிட்டி இருந்தா ரெகுலேஷனே கொடுப்பாங்க. சோ பிகாஸ் ஆஃப் யூகே ரெகுலேஷன் வாங்குனா உங்களுக்கு மினிமம் நம்ம மட்டும் சொன்னா வாங்குறது அவ்வளோ பெரிய கஷ்டம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யூஏ ரெகுலேஷன் எந்த ப்ரோக்கரும் கிடையாது. ஏன்னா புரோக்கர் வச்சிருக்காங்க, ஆனா யாருமே புரோக்கர் ரெகுலேஷன் வச்சு இல்ல. 3வது மார்ச். ஸோ இவ்வளோ ரெகுலேஷன் நம்ம வச்சிருக்காங்க. நம்பர் 1 ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நம்பர் 2 they have 1 million insurance. க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க, ஃபண்டெல்லாம் தூக்கிக்கிட்டு போறாரு. கம்பெனி என்ன பண்ணாரு? ஒரு லட்சத்தான கம்பெனி என்ன பண்ணாரு? உங்க ஃபண்டெல்லாம் தூக்கிட்டு வராரு. உங்களுக்கு அந்த ப்ராப்பர் விட்டாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்எஸ் பத்தி இங்க குறையும் சொல்ல மாட்டேன், நல்லா புரியுங்க. எஸ்எஸ் இஸ் த பெஸ்ட் புரோக்கர் ஆல்வேஸ். ஏன்னா நான் யூஸ் பண்ணது வரைக்கும் ஓகேங்களா. ஆனா இப்போ அவங்களால இந்தியாவில் என்ன பண்ண முடியல, ஸ்கேன் பண்ண முடியல. அது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, புரியுங்களா. பட் எனக்கே ஆக்சுவலி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா கிட்ட 50,000 USD விற்கிற எஸ்எஸ். எவ்வளோ அமௌண்ட்டு?
50 லட்சம் ரூபாய் என்ன ஆயிடுச்சு? செட் ஆயிடுச்சு. அப்போ எனக்குன்னு ஒரு மேனேஜர் இருக்கான். அவன் வந்து நான் கேட்கும்போது என்ன பதில் சொன்னாலும் நீங்க சப்போர்ட் டீம் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்ப எதுக்கு நான் ஒண்ணு கான்டாக்ட் பண்ணணும்? போய் வந்து கான்டாக்ட் யூ. எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நான் ஏன் சப்போர்ட் டீம் கான்டாக்ட் பண்ணணும்? அப்ப நீங்க ஏன் எனக்கு இருக்க? கேட்க வேண்டா. அப்ப எதுக்கு என் மேனேஜர் எனக்கு பிரச்சனைங்க சால்வ் பண்ணி கொடுக்கணும். அது பண்ணல. எனக்கு அதனால அவங்கள்ட்ட என்ன பண்ண இதாயிடுச்சு. ஓகே வேணாம். நமக்கே சப்போர்ட் கிளியர் பண்ணி விட்டாங்க. பட் எனக்கு ஆல் டைம் எனக்கு வேணும் சப்போர்ட். கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. எத்தனை மாசம் ஆகுது? 6 மாசம் ஆகுது. ஒரு நாள் கூட ப்ராமிஸ் மிஸ் ஆனது கிடையாது. இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் நான் சொன்னேன் வீட்டில் 24 to 40 days அந்த ப்ராப்ளம் எனக்கு ஷார்ட் அவுட் ஆகும். அப்போ இவ்வளோ 4 விஷயம் எனக்கு தெரியணும். லேர்னிங், பிராக்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ், கான்ஃபிடன்ஸ் அண்ட் தென் லேர்னிங் பண்ற அமௌண்ட் எனக்கு கையில வந்து என்ன ஆகணும்? ரீச் ஆகணும். அதனால நீங்க ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணும்போது நல்லா புரியுங்க. நீங்க வந்து இந்த புரோக்கர் எல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். உங்களோட சாய்ஸ் பண்ணணும். அந்த கேட்போங்கிறது எப்பவுமே இருக்கணும். ஒருத்தவங்க மட்டும் ஒன்று சொல்லிட்டா அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, போகக்கூடாது. கேள்வி கேட்க கத்துக்கங்க. பேசிக்கிட்டே தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. ப்ரோ நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்க தப்பா நடக்குது, என்ன தப்பா சொல்லி கொடுத்தீங்க, கேள்வி கேளுங்க. மென்டார் கேளுங்க. கேட்க தெரியணும். கேட்க தெரிஞ்சா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கேட்க தெரியல நான் அமைதியா தான் இருப்பேன் அப்படின்னா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. யூ ஆர் ஒன்லி ஃபார். உங்களுக்கு டெபாசிட்லயோ இல்ல வித்ட்ராவல்லையோ அண்ணே நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு புரோக்கர்ல டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்க யாரையும் அப்ரோச் பண்ணலாம். பேஜிங் தாராளமா என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எனவே நான் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் கொடுத்து எங்கள் ஸ்பீச் எவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.